Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths inverse trigonometric function chapterல exercise 4.1ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. For what value of x does sin x is equal to sin inverse of x ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த வேல்யூ நம்ம இங்க போட்டோம்னா xக்கு வேல்யூ போட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவலா வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி டேபிள் தெரியும். இப்போ இது வந்து நமக்கு வந்து θ. இங்க sin trigonometric functionல இருக்குது θ. Inverse trigonometric functionல இருக்குது x வந்து value. இது நம்ம already நம்ம introductionலயே பார்த்திருக்கோம். So அப்போ நமக்கு θ valuesல என்னென்னன்றது தெரியும். 0, 30, 45, 60, 90. ஓகேவா? இதெல்லாம் θ values. இங்க x values sin θ. sin θ என்ன வரும் அப்படின்றது பார்ப்போம். sin 0 என்ன வரும் நமக்கு 0. sin 30 1 by 2, 1 by root 2, root 3 by 2, sin 90 1. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது θ எந்த வேல்யூ இருக்கும்போது இது ரெண்டும் சேமாக எங்கே இருக்குது நமக்கு 0ல் தான் இருக்குது. 0 வரும்போது தான் sin inverse of xக்கும் sin θக்கும் நமக்கு வந்து 0 வருது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சம்மை எழுதிடுவோம். sin x is equal to sin inverse of x. நான் ஃபஸ்ட்டு RHS எடுத்துக்கிறேன். நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். எங்கே நமக்கு ஈக்குவலாக வருது நமக்கு தெரியும் 0ல் தான் ஈக்குவலாக வருதுன்னு. ஸோ 0 எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ sin inverse of x is equal to sin inverse of 0. Put x is equal to 0. அப்போ sin inverse of x னா xக்கு பதிலாக நான் வந்து இங்கே 0 போடுறேன். ஓகேவா? இப்போ x is equal to இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? sin inverse இந்த பக்கம் வந்ததுன்னா sin ஆகும். sin 0. இப்போ sin inverse sinம் cancel ஆகும். எங்கன்னா if அந்த θவோட value is lies between minus pi by 2ல இருந்து pi by 2 வரைக்கும் இருந்ததுன்னா sin inverse sinம் cancel ஆகிடும். இது நமக்கு தெரியும். அப்போ x equal to sin inverse of x is equal to 0. x is equal to 0 ன்னு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அடுத்தது LHS எடுத்துக்குவோம். LHS என்ன இருக்கு? sin x. sin x is equal to sin 0 ன்னு போடுவோம். அப்போ sin x is equal to sin 0 ஓட வேல்யூ 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 sin inverse of x is equal to sin x at x is equal to 0. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.